அந்த பார்பர் லுக்கு கரெக்டாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம குமரி முத்தவர்களை வந்து போட்டிருந்தேன். அங்கே தான் செட்டு போட்டிருக்கேன். ஸோ இறங்கி போகும்போது சார் என்னென்ன ஆட்சி வண்டி நிறுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஆட்சி என்ன பார்க்குறதுக்கே வர என்னையா சொல்லு. இல்லை தம்பி நிற்க சொல்லுங்கன்னாரு. அப்புறம் பார்த்தா ஆட்சி வந்தாங்க. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உங்கள் ஷூட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் வண்டி வந்து சொல்லி வந்தேன் அப்படின்ட்டு. நான் யாருக்கிட்டேயும் இது வரைக்கும் நான் போய் சான்ஸ் இல்லை, ஏன்னா அவ்வளோ வளர்ந்துட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் சான்ஸ் கேட்குறேன். ஏன்னா அப்படின்னாங்க அங்கே ரோட்டில் அத்தனை பேர் க்ரௌண்ட் இருக்காங்க. இல்லைக்கா அப்படின்னு கரெக்டாக இருக்குன்னு அப்புறம் 6 டேக் ஆனாலும் அவங்களே ஓகே பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே கை தட்டுங்களா அப்படின்னு சொல்லி 7வது டேக்கு உண்மையிலே நல்லா நடித்தாங்க. ஆனால் டப்பிங் வந்தது கரெக்டாக அந்த சீனையே பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு என்ன பார்த்து வரல, நீங்கள்லாம் ஓகே பண்ணிட்டீங்க, சரியா இல்லை அப்படின்னாங்க. தம்பி அப்படின்னு என்னென்ன சொன்னீங்க, இது கரெக்டாக புரியல என்ன, இது ஏரி மேலே கோச்சிட்டு எதையோ கழுவ போனால் யாருக்கு நஷ்டம்னா அது என்ன தம்பி அப்படின்னா, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு விளக்கம். ஏன்னா அது ஃபோக்கில் வரக்கூடியது, கிராமத்தில் சாதாரணமாக சொல்லக்கூடியது. அதுலேயும் இருக்க மீனிங் அப்படின்னா அவங்க அது வரைக்கும் அதை கேள்விப்படல போகுது. இல்லைப்பா ஏரி மேலே எது போவோம் அப்படின்னாங்க. இல்லைக்கா ஒரு ஏரி மேலே கோவிச்சுக்கிட்டு அப்படின்னு அப்படின்னு தலையில் வச்சு சிரிச்சாங்க அப்படி சிரிச்சாங்க. இருந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகவி அவர்கள் உட்பட மேடையில் உட்காந்துருக்கவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஸ்ரீகவி அவர்களை வந்து 1901 இல்லாத காலத்தில்னு சொல்லுவாங்கள்ல, எப்போவோ பார்த்தது அப்படின்னு. அந்த மாதிரி எல்டாம்ஸ் ஹோட்டலில் நான் சான்ஸ் தேடிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது தூயவன் அவர்கள் இவர் எல்லாருமே அந்த எல்டாம்ஸில் ரூம் போட்டுக்கிட்டு இருக்க காலத்துலேருந்து பார்த்தது. அப்போது ஸ்ரீகவி அப்படின்னு சரி ஏதோ பேருக்கு ஸ்ரீகவின்னு பேர் வச்சுட்டார் பொழுது சினிமாக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் ஸ்ரீகவிங்கிற பேருக்கு ஒரு பரிபூர்ணத்துவமாக அவருடைய எவ்வளவெல்லாம் அவர் அன்னைக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு அவர் எல்லாம் தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது, அவர் விட்டு அவரை மட்டுமே பேச சொல்லியிருந்தாலே அவர் பேசிக்கிட்டே இருந்திருப்பார், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் எல்லா சாமிகளையும் கூப்பிட்டுக்கிட்டாரு. திருவேங்கடம் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் காரண காரியங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமியை பற்றி சொல்லணுன்னே எனக்கு ஒரு சின்ன ஒன்று படித்தேன். இந்த உலகத்தில் யார் தான் பாவம் செய்யாதவர்கள், அந்த கடவுளே கூட பாவம் செய்தவர் தான், ஏன்னா இந்த உலகத்தை படிச்சது அவர் தானே அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் நிறைய மீனிங் இருக்கிறதா ஃபீல் பண்ணேன். அந்த சாமியை பற்றி சந்தேகத்தை சொல்கிறதுக்கு முன்னால் விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக முதல்ல பாட்டு எனக்கு பிடித்த ஆட்சியுடைய பாட்டும் பாடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஆர் மகாலிங்க சார் அவங்களுடைய பேத்தி பிரபாங்களா அவங்க ரொம்ப சிறப்பான முறையில் பாட்டு பாடினாங்க. வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன், ஜாம்ப சர்ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு, ஜாம்ப சர்ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு. அதே மாதிரி இங்கே தகுதியான அந்த 2 நபர்கள் நம்ம மேஜர் ராசனுக்கும் திருநிதி செல்வம் அவர்களுக்கும் சிறப்பான இந்த விருது வந்து கொடுத்துருக்கு. அவங்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுதல் தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் ஸ்ரீகவிக்க வர்றேன் சாமி விஷயத்துக்கு. ஸோ உலகத்தை படித்ததே கடவுள் தானே, அப்புறம் அவரே பாவம் செஞ்சால் தானே அப்படிம்பாங்க. எனக்கு என்னென்ன ஒரு டவுட்டு பாக்கியால் எழுத சொல்லணும் பதில் என்னென்னா, சாமி வந்து அவன் உழைச்சி அந்த காசில் சம்பாதிக்கிற காசில் சாப்பிட்டா தான் அது உடம்புல ஒட்டும், இல்லைன்னா ஜீரணமாகாது, எல்லாம் லூஸ் மோஷனில் போயிடும் அப்படின்னு படைச்சிருந்தாருன்னா நாட்டில் ஏதாவது தப்பு நடக்குமா? ஏன்னா நான் உழைச்சி சம்பாதிச்சா தான் எனக்கு உடம்புல ஒட்டும், அங்கே அடிச்சு இங்கே அடித்தோம்னா ஒட்டாது அப்படின்னு சொன்னோம்னா எவனுமே எங்கேயுமே போய் எதுவுமே பண்ண மாட்டேன், ஃப்ராடு பண்ணதுக்கு வேண்டிய சந்தர்ப்பம் இல்லையே. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், ஏன்டா கடவுள் அப்படி படைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ. அதனால ஸ்ரீகவி அது கொஞ்சம் அதான் கர்மானுன்னு இன்னொரு கேள்வி எனக்கு இருக்குது. என்னென்னா ஏதாவது ஒரு நடந்தது அப்படின்னு சொன்னோம்னா இது பூர்வ ஜென்மம்,
அப்படின்பா. அப்போ தான் என் பக்கத்தில் ஒரு சாமியார் ஃப்ளைட்டில் உட்காந்துருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், சார் பூர்வ ஜென்ம பலன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து முதல் ஜென்மம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுலேயும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டுருப்பாங்க, அது எந்த ஜென்மத்தோட பலன் அப்படின்னு கேட்டேன். இல்லை அது வந்து அப்பா பூர்வீகம்னா அவங்களுக்கும் முதல் ஜென்மம் இருக்கும்ல, அந்த முதல் ஜென்மத்திலேயே அவங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்களா, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னா, நீங்கள் சினிமா மாதிரியே ஜோக்காக பேசுகிறேன் அப்படின்ட்டாரு. அதோடு விட்டார். அதனால் சில நேரங்களில் கிராஸாக வந்து இந்த சாமி கீமின்னு நினைக்கும் போது இப்படியெல்லாம் சில கேள்விகள் வரும். அப்புறம் நமக்குள்ளேயே மனசுக்குள்ளே போட்டு இது பண்ணிக்குவோம். இதில் வந்து அந்த நம்ம சுபாஷ் அவர்கள் அவர் இந்த ஆவணப்படத்தை பற்றி சொன்னார். நான் இங்கே இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா நம்ம ரிதமிஸ்ட்டு அம்மா நாடகத்துக்கெல்லாம் பாடுவார் சிங்கு. நான் என்கிட்ட சிங்குன்னு தான் சொல்லி ஞாபகப்படுத்தினார். அவர் ராமச்சந்திரன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அவர் தான் சிங்குன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டார். மோகன்கிறது அப்படி இங்கே வந்து தான் தெரிஞ்சுட்டேன். நான் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் மோகன் அவர்கள் தான். ஏன்னா சுபாஷ் அவர்கள் வந்து என்னை வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாலேயே அவர் வந்து அக்கா அவங்ககிட்ட வேலை பார்த்த அந்த விசுவாசத்தினுடைய இதில் வந்து, சார் அவங்களுக்கு இது வருது, அந்த பிறந்தநாள் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் கூப்பிட்றதுக்கு முன்னாலேயே அவர் கூப்பிட்டாரு. ஸோ ஒருத்தர் எவ்வளோ விசுவாசமாக எத்தனை வருஷமாக அவர்கிட்ட இருந்திருந்தால் அவர் அப்படி கூப்பிடுவார் அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதனால் அவசியம் வர்ற சார் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சுபாஷ் அவர்கள் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு இதில் வந்து மனோரமா அவர்களுக்கும் பெருமை, அவருக்கும் பெருமை. எத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து அவங்க இல்லைன்னா கூட இன்னும் அந்த குடும்பத்து மேலே அவர் எவ்வளோ தூரம் அதே அளவுக்கு பற்றுதலாக இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து பாராட்டக்கூடியது சமாச்சாரம். ஸோ அந்த அளவுக்கு அக்கா அவங்க அவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த ஆவணப்படத்தில் இல்லை இது நம்மால் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே மிஸ் ஆகி போச்சுன்னாரு. எனக்கு உண்மையிலேயே பகீர்னது, என்னடா எல்லாரும் இத்தனை பேர்த்தோடு நடிச்சிருக்காங்க, நம்ம படத்தில் இல்லையே அப்படிங்கிறது. நான் கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஷாக்லேயே உட்காந்துருந்தேன். என்னென்னா ஆட்சி அவர்கள் அவங்களுடைய வளர்ச்சிக்கு, அவங்க சாதனைகளுக்கு, அவங்க இதுக்கெல்லாம் வந்து நான் எல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக வந்தேன். ஆட்சி அவர்கள் வந்து எனக்கு முதல்ல மைண்டில் ஏறினது எப்போன்னா, என் கிளாஸ் பையன் ஸ்டூடெண்ட் எங்கோட இருந்தவங்க 2 பேர், 3 பேர் மொத்தம். ஒருத்தன் வந்து வீட்டில் காசு திருடிட்டான், கூட 2 பேர்த்தையும் சேர்த்துட்டு 3 பேர் சினிமாவுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து கிளாஸுக்கு வந்திருந்தாங்க, கட்டடிச்சிட்டு போனதுக்கு அடுத்த நாள். அப்போ அவங்க யார் வீட்டில் திருட்டு போயிடுச்சோ அந்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்து என் வீட்டில் வந்து இப்படி திருடிட்டு என் பையன் கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் எல்லாம் சினிமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ வாத்தியார் வந்து, ஏண்டா அவன் வீட்டில் திருடுறான் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா, அவங்களே ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க, இப்படி போய் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் சினிமா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். இவனுக்கு பேர் மாற்றி சொல்லிக்கலாம், சொல்லுங்கடா அப்படியெல்லாம் சினிமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குமரி அப்படின்னானுங்க. வாத்தியாருக்கு வந்ததே கோவம், ஏன்டா காசு திருடி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் குமரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக 2 அடி போட்டார். அப்போ தான் கொஞ்சம் குமரி யார் என்னன்னு சொல்லி கேட்கும்போது மனோரமா அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஃபஸ்ட்டு முதல்ல ஏறிச்சு. அதுக்கப்புறம் சினிமாக்கள் எல்லாம் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் படங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வீடு ஒரு நாள் அந்த செட்டு இறங்கி செட்டுக்குள்ளே போகலாங்கும்போது ஏவிஎம்லேயே முன்னால் இருந்த அது சும்மா இருந்த கூட எனக்கு இது இருந்தால் போது, இதில் ஒரு 2 வீடு போட்டுக்கலாம், ஒரு பெரிய வீடு ஒரு சின்ன வீடு, வேறு எல்லாம் உள்ளே எல்லாம் போகணுங்கிற, இதுலேயே படத்தை முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செட்டியார் பங்களா இருக்குது, இதையே வந்து ஆஃபீஸாக வச்சுக்கலாம், இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் செட்டு போட்டிருக்கேன். ஸோ இறங்கி போகும்போது சார் என்னென்ன ஆட்சி வண்டி நிறுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஆட்சி என்ன பார்க்குறதுக்கே வர என்னையா சொல்லு, இல்லை தம்பி நிற்க சொல்லுங்கன்னாரு. அப்புறம் பார்த்தா ஆட்சி வந்தாங்க. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், உங்கள் ஷூட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் வண்டி என்று சொல்லி வந்தேன் அப்படின்ட்டு. நான் யாருக்கிட்டேயும் இது வரைக்கும் நான் போய் சான்ஸ் கேட்கல, ஏன்னா அவ்வளோ வளர்ந்துட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட கண்டிப்பாக எனக்கு நான் சான்ஸ் கேட்குறேன், ஏன்னா உங்கள் படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால் உங்கள் படத்தில் வந்து நான் நடிக்கணும் அப்படின்னாக்கா. என்னக்கு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். என்னக்கு எப்படி கேட்குறீங்க? இல்லை தம்பி, உண்மையிலேயே எனக்கு உங்கள் படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆளுகிட்டெல்லாம் வேலை பார்க்கணும்,
புதுசாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆசையில் தான் நான் கேட்குறேன். மனசில் வச்சுக்கோணும். இல்லைக்கா இந்த ஆணையை கட்டி தீனி போட்ட சமாச்சாரம், அதனால் டக்குன்னு வந்து ஏதோ ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தகுந்த கதாபாத்திரம் வரும்போது நான் செய்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இதே மாதிரி வந்து இப்போ அவங்க சொன்னாங்க நான் சான்ஸ் கேட்டேன் அப்படின்ட்டு. அவர் வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் என்ன வந்து கேட்கும்போது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரை சார் எப்போ பாரு பஞ்சாயத்தில் பண்ணையார் ஒழிக்கு இதையே சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. நான் நல்ல நாடகம் நடிக்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பே கிடைக்கல தம்பி. ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டா கூட போதும் நான் வந்துடுவேன் தம்பி அப்படின்னு கேட்டப்போ இதுங்க நல்ல கேரக்டர் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ தூரம் நின்று போச்சு வந்தது. அப்புறம் அதில் அவர் நடித்தார். அடுத்தது ரஜினிக்கே அவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையும் வந்து பார்த்தா கண்டினியூஸாக செந்தாமரை அவர்கள் அப்படின்னு. அது மாதிரி சின்ன கேரக்டர் செஞ்சுட்டு இருக்கிறவங்க சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது வேற. மனோரமா ஆட்சியை வந்து அவர்கள் வந்து கேட்கணுங்கிறது அவசியமே இல்லை. ஆனால் அவங்க கேட்டாங்கன்னு ஐயோ ஒரு நல்ல கேரக்டர் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இது நம்மால் செய்யும்போது அவங்களுக்கு என்னுடைய அம்மா கேரக்டர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ ஆட்சி அவங்கள நான் மரியாதை கொடுத்ததை விட செட்டில் வந்து அவங்க எனக்கு அப்பாவை வந்து அந்த பார்பர் லுக்கு கரெக்டாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம குமரிமுத்தவர்களை வந்து போட்டிருந்தேன். அப்புறம் அந்த சீனை பற்றி சொல்கிறதுக்காக சேர் போட்டேன். அக்கா உட்காருங்கான்னு சொல்லிட்டு நானும் ஒரு சேர் போட்டு உட்காந்து இன்னொரு சேர் போட்டேன். என்னென்ன வாங்க நீங்களும் கேட்டுக்கோங்க முத்து சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவர் இப்படியே நிற்கிறாரு. அதை உட்காருங்க சீன் சொல்லணும். இல்லை இப்படி அதை உட்காருங்க அப்படின்னா உட்கார மாட்டேங்கிறாரு. என்னடா உட்கார மாட்டேங்கிறாரு? நேற்றுலாம் உட்காருனப்போ உட்கார்ந்தாரு, இப்போ ஏன் உட்கார மாட்டேங்கிறாருன்னா ஆட்சி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை தம்பி, எனக்கு முன்னால் உட்கார்ந்து யோசிக்கிறாப்புல. ஐயோ அவர் தான் சொல்கிறாருல உட்காரியா அப்படின்னு ஒன்று ரொம்ப சேரில் ஒட்டி ஒரு ஓரமாக உட்கார்ந்தாரு. ஸோ அப்போ தான் ஆட்சியினுடைய சர்வீஸ் என்ன, அவங்களுடைய இது என்ன. ஸோ ஒரு குமரிமுத்து அவ்வளவு தூரம் பயப்படுறாரு அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கப்புறம் நடிக்கும் போதெல்லாம் அவங்களோட நடிக்கும் போதெல்லாம் இவர் கொஞ்சம் மிரட்சியாகவே கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி ஆட்சி அவர்கள் வந்து அது தெரியல அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒன்றுன்னு சொல்லி சொன்னாலும் இது நம்மளில் வந்து நான் ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணேன். அந்த ரியாக்ஷன் வந்து அந்த ஐயரம்மாவோட பேசிட்டு வரும்போது அது ஒரு மாதிரியாக ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணி ஒரு டைலாக் எடுக்கணும். தம்பி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு தகராறு ஆகிப்போச்சு. அப்புறம் ஆல்மோஸ்ட் 2 தடவை செஞ்சாங்க. 3ஆவது தடவை கரெக்டாக வந்துட்டா கூட இல்லை நீங்கள் செஞ்ச மாதிரி வரல அப்படின்னாங்க. அங்கே ரோட்டில் அத்தனை பேர் க்ரௌண்ட் இருக்காங்க. இல்லைக்கா அப்படின்னு கரெக்டாக இருக்குன்னு அப்புறம் 6 டேக் ஆனாலும் அவங்களே ஓகே பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே கை தட்டுங்கடா அப்படின்னு சொல்லி 7வது டேக்கு உண்மையிலேயே நல்லா நடித்தாங்க. ஆனால் டப்பிங் வந்தோடனே கரெக்டாக அந்த சீனையே பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு என்ன பார்த்து அது வரல, நீங்கள் எல்லாம் ஓகே பண்ணிட்டீங்க, சரியா இல்லை அப்படின்னாங்க. ஸோ அந்த நடிப்புங்கிறதுல இதுதான் அப்படின்னு சொல்லி ஒன்று எதிர்பார்த்து ஒன்று இது பண்ணுறதுல எவ்வளவு அதில் இது எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி கேட்குறதுக்கு வந்து 6,000 ரூபா. அதில் வந்து ஒரு சின்ன டைலாக் நான் வந்து எங்கிட்ட ஏதோ பேசும்போது இதை பாடுறான்னு தலை செய்ய விட்டுட்டே இருப்பாங்க பானுபிரியாவுக்கு. அப்போ எங்கிட்ட வந்து பேசுவாங்க, பாரா நான் சொல்கிறது சொல்லிட்டு கேட்காது உங்க பிரியம், நம்ம ஏரி மேலே கோச்சிட்டு எதையோ கழுவ போனால் யாருக்கு நஷ்டம் ஒன்று வேண்டாம் அப்படா அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் உடனே சொல்லிட்டேன் டைலாகு, தம்பி அப்படின்னு என்னென்ன சொன்னீங்க இது கரெக்டாக புரியல என்ன இது ஏரி மேலே கோச்சிட்டு எதையோ கழுவ போனால் யாருக்கு நஷ்டம்னா அது என்ன தம்பி அப்படின்னா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு விளக்கம். ஏன்னா அது ஃபோக்கில் வரக்கூடியது, கிராமத்தில் சாதாரணமாக சொல்லக்கூடியது. அதுலேயும் இருக்கா மீனிங் அப்படின்னா அவங்க அது வரைக்கும் அதை கேள்விப்படல பொழுது. இல்லைப்பா ஏரி மேலே எது கோவம் அப்படின்னாங்க. இல்லைக்கா ஒருத்தர் ஏரி மேலே கோவிச்சுக்கிட்டு அப்படின்னு அப்படின்னு தலையில் வச்சு சிரிச்சாங்க அப்படி சிரித்தாங்க. அந்த மாதிரி தனக்கு ஒன்று தெரியல அப்படின்னா அதை வந்து ஒரு மேட்டராகவே நினைக்கல. கடைசி வரைக்கும் நடிக்கிறதுல வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது கற்றுக்கணுங்கிறது தான் இருந்துட்டு இருந்த ஒழிய நம்ம இத்தனை படம் நடிச்சுட்டோம் இவ்வளோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்று பெற்றதாகவே அவங்க இல்லை. அவர் சீன் சொல்லிட்டு இருந்தார், படம் மாற்றி சொல்லி ராஜ்குட்டிக்கு பதிலாக வேறு ஏதோ படம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அதுக்குள்ளே ராஜ்குட்டின்னு எடுத்து கொடுத்தாங்க. அதில் அந்த பர்டிகுலர் சீனு அவங்க வந்து நான் யாருங்கிற உண்மையை வந்து அவங்க தான் அம்மா கல்யாணகுமார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இல்லாத அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு கோபத்தில் அவங்க பொண்ணை கட்டலைங்கிறதுல ஒரு கேரக்டர் வந்து
டேய் நீ யார் தெரியுமா, நீ என்னமோ நினச்சிட்டு இருக்க அப்படின்னா, வேண்டாம் சொல்லாதேன்னு ஆட்சி வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்லித்தான் தீருவேன், வேண்டான்னு சொல்ல நீ அவங்களுக்கு புறக்கல்றா, அவனை தத்து எடுத்தாங்கடா அப்படின்னு சொன்னோன்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு, சின்ராசு இது நம்பாதேன்னு சொல்லிட்டு, இது நல்ல எமோஷனலான சீன். அவங்க நல்லா எமோஷனலாக ஃபீல் பண்ணி நல்லா அழுது நடிக்கணும். அது ரெயின் எஃபெக்ட் அதெல்லாம் வச்சு அந்த ஷாட் வச்சுருந்தேன். அப்புறம் நல்லா கத்தி எழுது, இல்லை சின்ராசு யார் சொன்னாலும் நம்பாது, நீ என் வயிற்றில் பண்ணணும், நீ என் புள்ள தான், இதுக்கெல்லாம் சும்மா சொல்லுது, நீ என் புள்ள தான், நான் தான் உனக்கு ஆட்டா இப்படின்னு சொல்லிட்டு அழுது அப்படியே வந்து உட்காருவாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே செட்டில் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லோரும் ஷாக்கில் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். கடைசியாக அவங்க அப்படியே அழுதுட்டு உட்காரும்போது கல்யாணகுமார் புருஷன் கடைசியில் பக்கத்தில் வந்து அப்படியே அவனை ஆறுதல் பண்ணுறதுக்காக தோளில் கை வச்சு அவர் வந்து மீனாட்சி அப்படின்னு அழுதுகிட்டு ஃபீலிங்காக சொல்லணும். எல்லாம் முடிஞ்சது. அவங்க வந்து உட்கார்ந்தாங்க. இவர் பக்கத்தில் கை வச்சுட்டு மல்லிகேஸ்வரி அப்படின்னு ஒன்று அழுதுட்டு இந்த அக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டைலாக் பிராந்தி சொல்கிறாரு. அவ்வளோ எமோஷனலாக நடித்து முடிச்சிட்டாரு. நான் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னடா பண்ணுறதுன்னு நான் கையை கடிக்கிறேன், அதை கடிக்கிறேன். அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார். அப்புறம் அக்கா எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அழுகையை கண்டினியூ பண்ணி, அப்புறம் நான் இந்த புக்கு வந்து கட்ட சொல்லுகிறேன் வேணாது அப்படின்னேன். அப்புறம் என்னென்ன அப்படின்னா, என்ன கரெக்டாக தான் நடித்தேன் நான். லாஸ்ட் ஒரு டைலாக் தான் சொல்லிச்சேன். அந்த ஒரு டைலாக்னால மணியாக உதர்த்தீங்க என்ன. எங்கே கன்னட படத்துலேருந்து வரேன். ஆமாம் நேற்று கன்னட ஷூட்டிங் தான், அங்கே இருக்கிற பொண்டாட்டி மல்லிகேஸ்வரி, அதை கூட நீங்கள் விட்டீங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் அக்கா வந்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி தம்பி சிரிக்காமல் இருந்தீங்கன்னு. இல்லைங்க அவன் பட்ட அவஸ்தை அவங்களுக்கு தான் தெரியும். இல்லை நான் நடிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ரியலைஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆச்சு அந்த அழுகையிலேருந்து. ஆனால் நீங்கள்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. பரவாயில்லக்கா அப்படின்னு. ஸோ அவங்களோட நடிக்கும்போது அந்த நடிக்கிறதுலேயே கான்சன்ட்ரேஷனாக இருந்தாங்களோ ஒழிய எதுவுமே அவங்களோட சீனுங்கள்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தா கடக்குன்னு சத்தம் காட்டுன்னு கண்ணுக்கு துப்பு அப்படிம்பாங்க. கல்லை கடிச்சது நான், அவனை துப்புன்னு சொல்ல அவன் வேறு துப்பிட்டு இருக்கான், விளையாடுறீங்களா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் அந்த சீனுகளெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அப்படி அவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணுறது. இன்றைக்கி நான் வந்து கடைசியில் பேசலான்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துருந்தேன். எப்போவுமே கடைசியில் தான் பேசணும்னு நினைப்பேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். யாராவது ஏதாவது பேசுறதுல ஏதாவது நமக்கு உபயோகமான விஷயங்கள் நிறையா கிடைக்கும். இன்றைக்கி பாருங்கள் ஸ்ரீகவிஷனில் ஏகப்பட்டது நமக்கு கிடைச்சிது. ஸோ அதனால் அதுக்காக பேசாமல் உட்காந்துருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து இவங்களோட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி பார்க்க முடியுமா அப்படின்னு தான் ஊரில் இருக்கும்போது நினச்சது. அப்புறம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவங்களோடையெல்லாம் வந்து அவங்கள டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவங்ககிட்ட நல்லா பழகிறது அது மாதிரி வந்து கிடைச்சதில் வந்து மனோரமா ஆட்சி அவங்களோட நான் சொன்னேன் கொஞ்சம் குமரி அப்படின்னு சொன்னப்போ மைண்டில் ஏறினது. அதுக்கப்புறம் அவங்களோட வந்து நானே என் படத்தில் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சில பேருக்கு மிஸ் பண்ணிட்டேங்கிறது ரொம்ப ஃபீலிங் எனக்கு. என்னென்னா அவர் சந்திரபாபு சார் பார்க்க முடியல, டிஎஸ் பாலையாவை பார்க்க முடியல. இதெல்லாம் ஊர் இருக்கும்போது இவங்களெல்லாம் படங்களில் பார்த்து அவ்வளோ தூரம் ரசித்தது. எம்ஆர் ராதா சார் இவங்களெல்லாம் அவ்வளோ தூரம் ரசித்து பார்த்துட்டு இங்கே வந்தப்போ அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போச்சு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இவங்க சொன்னாங்க ஆட்சி சார்பாக ஆட்சிக்கு அவங்க பேரில் வந்து கண்டிப்பாக ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. உண்மையிலே எனக்கும் வந்து பத்திரிக்கையாளங்களாக இருக்காங்க இல்லையா, எனக்கும் அந்த ஃபீலிங் உண்டு. அதனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து கவர்மெண்ட்டில் எப்படியாவது எல்லாருமா சேர்ந்து அதை சொல்லி ஆட்சி பேரால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அவார்டு கிடைக்கிறது சொல்லணும். ஸோ இவ்வளோ ஒரு சிறப்பான விழாவில் வந்து கலந்துக்கிட்டு நிறைய பேர் நல்ல நல்ல விஷயங்கள் பேசினாங்க. அது கேட்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குவோம்.